ஃப்ரெண்ட்ஸ், காலையில் எழுந்துச்சி விண்டோ ஓப்பன் பண்ணி பார்த்தா அழகான ஸ்னோஃபாலுங்க. இந்த ஸ்னோ ஃப்ளேக்ஸ் சொல்லுவாங்க, பனிப்பூ மாதிரி. பெருசாக ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணல. அதாவது முனிக்கில் இல்லை பெர்லினில் அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்னோஃபால் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஸ்னோஃபால். இது ரொம்ப லைட்டாக தான் வந்திருக்கு. அது ஜஸ்ட்டாக தூக்கிட்டு போயிருக்கு. ஒரு பேட் லக்குன்னா ஸ்னோஃபால் கூட மழை வந்ததுனால அந்த மழை வந்து அப்படியே ஃபுல்லாக எரேஸ் பண்ணிடுதுங்க. ஜென்ரலாக ஸ்னோஃபால் வரும்போது நம்மளுடைய விண்டோவில் இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து படிஞ்சிருக்கும். நல்ல ஸ்னோஃபால் இருந்ததுன்னா, மழை இல்லாமல் இருந்ததுன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக படிஞ்சிருக்கும். பார்க்குறதே அழகாக இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆனால் மழை பெய்ஞ்சதுனால பாருங்கள் எல்லாம் ஃபுல்லாக மெல்ட்டாக இருக்குது. இது வந்து சூரியனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால அப்படியே இருக்குது. சூரியன் இது வெஸ்ட் சைடில் இருக்குது. நம்ம வீட்டில் கிழக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா சூரிய உதயம் வரும்போது ஃபுல்லாக அதுவும் வந்து சூரிய ஒளி பட்டு மெல்ட்டாக வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் பெருசாக அந்த பக்கம் வந்து இம்பேக்ட் இல்லை. இங்கே பாருங்கள். ஸோ நம்ம வீட்டை சுற்றி ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஆனால் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஓஷன் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால அப்படியே ஹாட் விண்டோட இம்பேக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. பக்கத்தில் வந்து ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கு பக்கத்தில் பெருசாக மவுண்டன் எதுவும் கிடையாது. அதுவும் ஒரு காரணம். ரொம்ப தாழ்வான நிலப்பரப்பு தான். அதனால் ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா ஸ்னோஃபால் நம்பர் ஆஃப் டேஸ் ஸ்னோஃபால் வரது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மிங்க. விரல் விட்டு எண்ணிடலாம். இருந்தாலும் மக்களுக்கு ஒரு சந்தோஷம் தான். பெருசாக வந்து அப்படியே ஸ்னோஃபால் பெஞ்சாலுமே வந்தாலுமே ஹார்ட்லி 1 or 2 சென்டிமீட்டர் தான் வந்து இம்பேக்ட் இருக்கும். அதுமாதிரி அக்கமடேஷன் எதுவுமே வராது. ரொம்ப வந்து மினிமம் தான் இருக்கும். ரொம்ப அப்படியே ஸ்னோ அதிகம் நம்ம கனடாவில் பார்ப்போம்ல, கனடாவில் இல்லை யூஎஸில் பார்ப்போம்ல, ரொம்ப அதிகமாக ஸ்னோஃபால் பெஞ்சு 5 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டராக வந்து ஃபுல்லாக ஆகிட்டு சில பேர் கூட பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட குழந்தைகளை தூக்கி வந்து ஸ்னோஃபாலில் போடுவாங்க. அப்படியே ஃபுல்லாக உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இல்லை வந்து ரொம்ப ஒரு ஃபன்னாக இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரிலாம் வந்து ஃப்ராங்க்ஃபர்ட்டில் வாய்ப்பு இல்லைங்க. ஒரு காலத்தில் முதல்ல இருந்திருக்கு வரலாறுல பார்க்கும்போது. ஆனால் இப்போலாம் அதுமாரி வரது இல்லைங்க. இப்போ ரொம்ப வந்து மினிமலாக தான் வருது. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து மக்களுக்கு சந்தோஷம் தான். சப்போஸ் இந்த ஸ்னோஃபால் நம்ம ப்ராப்பராக பார்க்கணுன்னா நம்ம வந்து ட்ராவல் பண்ணி தான் ஜெர்மனியோட மற்ற பார்ட்ஸ்க்கு வந்து ட்ராவல் பண்ணி தான் போய் பார்க்கணும். பட் இருந்தாலும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்னோஃபால் வந்ததுக்கப்புறம் டெம்பரேச்சர் வந்து ட்ராப் ஆகிடுது. ரொம்ப ஒரு மாதிரி அந்த டெம்பரேச்சர் வந்து ரொம்ப மோசமாக இருக்க மாட்டேங்குது. குளிர் வந்து மோசமாக இல்லாமல் குளிர் வந்து கணிசமாக வந்து குறைஞ்சிடுதுங்க. டெம்பரேச்சர் கம்மியாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த கோல்டு விண்ட் இருக்கிறது இல்லை. ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு அழகாக இருக்குது. இருக்கு பாருங்கள். அதனால் மக்கள் பார்த்திங்கன்னா ஜெர்மனிலேருந்து சுவிட்சர்லாந்தோ இல்லை ஆஸ்திரியாவோ போயிட்டு ப்ராப்பராக ஸ்னோஃபால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. இல்லை பவாரியா போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்ஸ் மவுண்டனில் ஸ்கேட்டிங்லாம் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கலாம். ஸ்னோ ஃப்ளேக்ஸ் மாதிரி தான் பாருங்கள். ஆனால் என்ன சந்தோஷம்னா இந்த வருடத்தினுடைய முதல் ஸ்னோஃபாலுங்க இது. அதனால் எப்பவுமே ஒரு தனி சந்தோஷம் தான். ரொம்ப ஹாப்பியாகிடுவார். அவர் தூங்கின்னு இருக்கார். அவர் ஏஞ்சி இடத்துல மழை ஒன்று பெஞ்சுன்னா ஃபுல்லாக காலி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பாய் பாய்.